ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவகாடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட்டில் எப்படி சட்னி செய்கிறதுன்ட்டு. இதுதான் பட்டர் ஃப்ரூட். இதில் வந்து இந்த காம்பு பகுதி வந்து கருப்பாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட் ஆகிடுச்சி, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் பழுக்கலைன்னு அர்த்தம். அது ரொம்ப பிட்டராக, அதாவது ரொம்ப துவர்ப்பாக இருக்கும், அதனால் சாப்பிடவே முடியாது. இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்ட்டில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை கத்திலையோ வந்து இந்த மாதிரி நோண்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் குக் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட். இப்போ சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அவகாடோவை நான் வந்து ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் சீரகம், நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போடாமல் கூட செய்யலாம். ஒரு அந்த பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அவகாடோவை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தனாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் பச்சையாகவும் நீங்கள் வந்து அதை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே ராவாக சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வந்து நான் வெறும் கொத்தமல்லியை மட்டும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுடுறேன். இதை நான் வந்து அவகாடோவை குக் பண்ண போகிறதில்ல, அது உங்களோட இஷ்டம், நீங்கள் போட்டும் குக் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவகாடோவை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொட்டிட்டு இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, ப்ரெட் எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப